ரேட் எல்லாம் எப்படிக்கா? ரேட் வந்து நார்மலா மீன் கிடைக்கும் போது மார்க்கெட் டெய்லி இருக்குமா? ஓடியா வவால் வஞ்சிரம் ஓடியா உயிரோட வவால் ஏறி வஞ்சிரம். கேட்டி மீன் ஜிலேபி வந்து எப்பவுமே சின்ன சின்னதா தான் பாத்துறோம். இவ்ளோ பெருசு பயப்படாதடா. நாட்டு கெளுத்தி. சரி சரி. என்ன இன்னைக்கு மார்க்கெட் இருக்கும்? வந்து எந்த நாள் வந்தா ரேட் கம்மியா எல்லா மீனும் வாங்கலாம்னா? மக்கள் வராங்களே எவ்வளவு கூட்டம் வருது பாருங்க. வளர்ப்பு மீனுக்கும் ஒரிஜினல் மீனுக்கும் எப்படி வித்தியாசம்? இந்த ஏரியால வந்து மீன் நம்பி வாங்கலாம். நல்ல மீன் சாப்பிடணும்னு சொன்னா சம்பரம்பாக்கம் பக்கத்துல உள்ள குன்றத்தூர் சிறுகல்தூருக்கு வாங்க. பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மீனா இருக்கு. இதெல்லாம் என்ன மீன்கா? புறா காய்ச்சின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்திருக்குல்ல அவங்களுக்கு ஒரு வாரத்துல கொடுக்கலாம் இந்த மீனை. இதுல வந்து குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும். வெயில் காலத்துல கூலிங்கான பொருள் நல்லா சாப்பிடலாம். இது எவ்வளவு நான் கிளீன் பண்றதுக்குலாம் கஸ்டமருக்கு தேவை போன் வச்சா உண்டு. இங்க பாருங்களேன் இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த கேப் இருந்தாலே அது பறவை வரும்போது நத்தை வந்து இருக்காது. 2 கிலோ 250. அத சொல்லுங்க. ஒரு 60-70 வருஷம் உயிர் வாழணும்னா இங்க வாங்க எல்லாம். ஹலோ மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம செம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா லைவ் ஃபிஷ். நாங்க வந்து காலையிலயே வந்துட்டோம். பட் இன்ட்ரோ எடுக்க தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க பேரல்ல ஃபுல்லா அந்த சின்டெக்ஸ் ஃபுல்லா மீன் எல்லாம் லைவா புடிச்சிட்டு வந்து அப்படியே இங்க வந்து போடுறாங்க. அவங்க நெட்ல வந்து போட்டுக்கிறாங்க. மீன் அங்க காலியாக இங்க வந்து லைவா எடுத்துட்டு போய் சேல் பண்றாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனா இருக்கு. நீங்க நாட்டு மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும், அதுவும் இயற்கையா வளர்ந்த மீன் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சென்னையில இருக்க மக்கள் செம்பரம்பாக்கத்துல இருக்க இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வரலாம். இது பாத்தீங்கன்னா குன்றத்தூர் போற ரோட்ல வந்து அப்படியே ரைட் எடுத்தோம்னா இந்த ரோட்ல கொஞ்ச நேரத்திலேயே வந்துருது. பூந்தமல்லி, ஆவடி, போரூர் இந்த ஏரியால இருக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா நேரா இங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாம் 300 rupees 350 போடுற மீன் எல்லாமே இங்க 100 150 அப்படின்னு சொல்லிட்டு லைவாவே நம்ம வாங்குற மாதிரி இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே ஐஸ் மீன் கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருக்கு. உயிரோட இருக்கிற மீனே நம்ம வந்து கண்ணில் பார்த்து வாங்கிட்டு போகலாம். நாட்டு மீன்றனால இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. கடல் மீன்லயும் இருக்கும். பட் நாட்டு மீன் வந்து நம்ம பக்கத்துலயே இந்த வளர்றதுனால இந்த மீன்ல பாத்தீங்கன்னா நிறைய சத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா டெலிவரி ஆனவங்கல இருந்து வயசானவங்க வரையும் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்றபடியான மீன் வந்து இங்க விக்குது. ஸோ மக்களே யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னை மக்கள் ஃப்ரெஷ்ஷான ஏரி மீன் சாப்பிடணும், வளர்ப்பு மீன் இல்லாம இயற்கையா வளர்க்கப்பட்ட ஏரி மீன் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம செம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துருங்க. 2 கிலோ 250. அதை சொல்லுங்க. விரால் மீன் எவ்வளோ? 650. அக்கா நம்ம கிட்ட என்னென்ன மீன் இருக்குக்கா? கட்லா இருக்குது, லோகு மீன் இருக்குது, விரால் வரும், வவ்வால் இருக்குது பக்கத்துல. எங்க கிட்ட வவ்வால் இல்ல, ஆனா அவங்க கிட்ட வவ்வால் இருக்குது. சரிக்கா. ரேட் எல்லாம் எப்படிக்கா? ரேட் வந்து நார்மலா மீன் கிடைக்கும் போது 150 ரூபா போடுவோம். மீன் கிடைக்காதனால 200 ரூபா போடுறோம். இந்த மார்க்கெட் டெய்லி இருக்குமா? டெய்லியே மார்க்கெட். டெய்லி மார்க்கெட். சரி. இதுல ரோகு எது கட்லா எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரோகு மூஞ்சி கொஞ்சம் நீட்டமா இருக்கிறது ரோகு. இது கட்லா. அகலமா இருக்கிறது கட்லா. அகலமா இருக்கிறது கட்லா மீன். ரெண்டுல எந்த மீன் டேஸ்டா இருக்கும்க்கா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல கொஞ்சம் முள்ளு வரும், இதுல கொஞ்சம் முள்ளு வராது. அதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான். ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ஆமா, ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். விரால் வந்து 600 ரூபா 500 ரூபா போடும். விரால் மீன் வந்துட்டு இருக்குங்களா? விரால் இருக்குது. விரால் இப்போ வரல. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இருந்தது விரால். சரிக்கா. இதெல்லாம் என்ன மீன் தாத்தா? கெண்டையிலே சின்னதா? ஓடியா வவால் வஞ்சிரம் ஓடியா. மார்க்கெட்லயே வவ்வால்ல எல்லா சைஸ்க்கும் நம்ம கடையில தான் இருக்கு. ஆமா. வவ்வால் ரேட் எவ்வளவுனா? வவால் 200 ரூபாமா உயிரோட. 200 வவால் 200 ரூபா உயிரோட. வவால் 200 ரூபா. வஞ்சிரம் இருக்கு பாருங்க, ஏரி வஞ்சிரம். ஏரி வஞ்சிரமா? ஆமா. இதுல முள்ளு இருக்குமானா? முள்ளு இருக்காது. இது எவ்வளவு ரேட்? இதுவும் 200 தான். 200 தான். ஆமா. இது பாரு 180 ரூபாய். கெளுத்தி 180. கெளுத்தி மீன் 180. சரி. அத பாருங்க ஜிலேபி இருக்கு பாருங்க. எல்லாமே லைவ் தான். ஆமா. அதுவும் லைவ் தான். எல்லாமே லைவ் தான். எல்லாம் அது 100 ரூபா தான் கிலோ. கிலோ 100 ரூபா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. எங்கேயுமே ஜிலேபி வந்து எப்பவுமே சின்ன சின்னதா தான் பாத்துறோம். இவ்ளோ பெருசு பார்த்ததே 1.5 கிலோ 2 கிலோ இருக்கு.
ஒரே மீன். ஆமா ஒரே மீன், எல்லாம் டேம் மீன் தான். சரிங்கண்ணா சரிண்ணா. முள்ளு எப்படின்னா இருக்கும் ஜிலேபி? ஜிலேபியில் வந்து சங்கரா இருக்கு பார்த்தீங்களா, நான் கடல் மீன் அதுவே போல தான். சன்ட்ரா முள்ளு 2 பக்கம் சேதை. ஆமாம் முள்ளுலாம் கம்மி தான், எல்லாம் சாப்பிடலாம், குழந்தைங்களாம் சாப்பிடலாம். அதை இதில் பார்த்தீங்கன்னா வவ்வாலில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரே முள்ளு கட் பண்ணிக்கலாம், சின்ன முள்ளாக வராது இதில், குழந்தைங்களாம் சாப்பிடலாம். இதுலேயே முள்ளு கம்மி. சரிங்க. வஞ்சிரம் கிடைக்கிறதே கஷ்டம். இதெல்லாம் ஐஸ் மீன் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் லைவ் தான். கடல் மீனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கடல் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியல, ஆனால் இருந்தாலும் வந்து எங்களுக்கு லைவ் வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இங்கே உடம்பு நல்லது, நிறைய சத்துலாம் வந்து அதிகமாக இருக்குதான் இதில். நாட்டு மீன்றனால. ஆமாம் நாட்டு மீன்றனால, எல்லாம் ஏரி மீன் தான். இதில் வந்து வளப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரிஜினல் ஏரி. இது நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்தே? ஆமாம் செம்பரம்பாக்கம் ஏரியில தான். சரிங்கண்ணா. என்னன்னைக்கு மார்க்கெட் இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இந்த மாதிரி அதிகமாக கூட்டம் வரும். மற்ற நாள் எல்லா நாளும் இருப்பாங்க, ஆனால் இந்த மீன்லாம் கிடைக்காது. ஜிலேபி கிடைக்கும், கட்லா ரோகு கிடைக்கும், கட்லா ஜிலேபி அது மட்டும் கிடைக்கும். மற்ற மீன்லாம் கிடைக்காது. 200 தலை கிலோ, 200 மற்ற மீன்லாம் கிடைக்காது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எல்லா மீனுமே வரும். சரிங்கண்ணா. எல்லா மீனா எல்லா நாட்டு மீன்? ஆமாம் நாட்டு மீன் மட்டும்தான், கடல் மீன் இல்லை, கிடையவே கிடையாது. ஆமாம் நாட்டு மீன் மட்டும்தான். வவ்வால் நம்ம நாட்டு மீனில் எந்த மீன் வேணாலும் கிடைக்குங்க, நம்பி வரலாம். கெளுத்தி கடல் கெளுத்தியா, ஏரி கெளுத்தி வா, உயிரோட மீனை பார், முள்ளாத மீன் வா. ஆமா முள்ளே கிடையாது, வாமா 180 ரூபா கொடுவா. மக்களுக்கு வந்து எந்த நாள் வந்தா ரேட் கம்மியா எல்லா மீனும் வாங்கலாம்னா? இல்லை எல்லாமே ஒரே ரேட்டு தான், மற்ற நாளில் வந்து ரேட்டு கூட தான். ஆமாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்போ மற்ற நாளில் 10 கடை தான் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 40 கடை இருக்குங்க. சரி. அதனால் வந்து எல்லாம் ஒரே ரேட்டு தான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா மீனுமே வரும், ரேட்டு கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விற்கலன்னு சொன்னாக்கா ஏதோ கூட்டி அதிகமாக மீன் போட்டு தருவாங்க, 1.5 கிலோ 100, 2 கிலோ 100 போட்டு தருவாங்க. மற்ற டைம் ஞாயிற்றுக்கிழமை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 150 கிலோ போகும் 1 கிலோ ஜிலேபி. இப்போ வெள்ளிக்கிழமெல்லாம் வந்தால் எல்லாம் அன்னிலாம் வந்து கடை இருக்காது. கடை இருக்காது. ஆமாம் கடையே போட மாட்டோம் நாங்கள், எல்லாம் பாதி பேர் போட மாட்டோம். அதான் பாதியில் வெள்ளிக்கிழமை கடை கிடையாது. சரிண்ணா. நம்ம கடை என்னன்னைக்கு இருக்கும்னா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான். ஒரு நாள் மட்டும் தான் வச்சிருப்பீங்க. சரி. மற்ற நாள்லாம் போடவே மாட்டாங்க, ஏன்னா அதிகமாக மீன் கொண்டு வரல. ஆமாம் 500 கிலோ ஒரு டன் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுனால எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் செட் ஆகும். இந்த 10 கிலோ 20 கிலோலாம் வியாபாரம் பண்ண முடியாது. மக்கள் வராங்களே, எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க. ஆமாம் வந்துட்டே தான் இருக்காங்க. 7 மணிக்கு வந்தோம், இன்னும் வர கூட்டம் இன்னும் இருக்கும். 6 மணி 6-7 மணிக்கு கூட்டம் வரும். ஆமாம் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னாக்கா 8-10 மணி வரை இருப்பாங்கண்ணா, கூட்டம் கம்மி இல்லை. அதனால மீன் அந்த செலவாது, கூட்டம் 8-9 மணி இருக்கும். எந்த டைம் வந்தாலும் லைவ், எல்லா டைம் எல்லாமே லைவ் தான். இது ஐஸே கிடையாது. இந்த ஐஸு இந்த மாதிரி இந்த மீன்லாம் கெடுதலான மீன்லாம் கிடையாது, எல்லாம் இங்கே உயிரோடு தான் இருக்கும். சரி நீங்கள் பார்த்தே வாங்க, கண்ணீரை பார்த்து நீங்கள் பார்க்குறதா பாருங்க, ஏதாச்சும் ஒன்று இறந்துருக்கா பாருங்க. எதுவுமே சாகல, எல்லாமே உயிரோடு தான், எல்லாம் உயிரோடு இருக்கு, உயிரோடு துள்ளிக்கிட்டு இருக்கு எல்லாமே. அதனால தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நாங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு உற்சாகம் தெரியுமா. ஒரு சிலர் வந்து செய்கிறாங்க, இதை வளர்ப்பு அப்படி இப்படின்றா இருக்கும். ஒரிஜினல் இந்த உள்ள இந்த இதெல்லாம் இருக்காது. அந்த ஒரிஜினல் வளர்ப்பு மீனுக்கும் ஒரிஜினல் மீனுக்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வளர்க்குறதா நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்களாம் வாங்கி தான் வியாபாரம் பண்ணுவோம். நாங்கள் இதை வளர்க்குற இடத்துல வாங்க மாட்டோம், டேஸ்ட் மாறும். டேஸ்ட் மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இல்லை, எல்லாமே வந்து ஏரி டென்ட் எடுப்பாங்க, குத்தகை எடுத்து அதில் மீன் குட்டி வாங்கி போட்டுருவாங்க, சின்ன குட்டி. ஒரு வருஷம் கழிச்சு அதை வலை போட்டு பிடிச்சி எடுத்தாந்து அதுங்க அப்படி சேல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது சில பேர் வளர்ப்பு பண்ணுவாங்க. வளர்ப்புனா நம்ம கை தீவனம்லாம் போகிறதே கிடையாது, லைவாக இயற்கையாக அந்த பில்லு கொடி பாசை இதெல்லாம் சாப்பிட்டு தான் அது வளரும். அதனால வந்து லைவான மீன் நல்லா இருக்கும். மீன் இந்த வளர்ப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவாக இருக்காது, செத்து போயிடும். ஆமாம் வெளியில் எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து நாங்களே கூட இப்போ வந்தோமாக்கா வாங்கி நாங்கள் வெளியே அனுப்பிச்சு விட்ருவோம். வெளி மாநிலத்துக்கு கேரளா போகுது, இங்கேருந்து ஆந்திரா போகுது, ஆந்திரா வந்து இங்கே வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வானா வரும், சைதாப்பேட்டை அந்த மாதிரி லைனில் அது மாதிரி போவோம். இந்த இடம் மட்டும் லைவ் தான். நம்ம பார்க்க போனால் தமிழ்நாட்டிலே இங்கே தான் லைவ் நினைக்கிறேன். ஆமாம் இப்போ ரியலாக நாட்டு மீன் வாங்கணும், ஒரிஜினலாக இயற்கையான சாப்பாடுலாம் சாப்பிட்டு வளர்ந்த மீன் வாங்கணும் அப்படின்னா நேராக வந்து குன்றத்தூர் மார்க்கெட், சிறுகளத்தூர் குன்றத்தூரில் இருக்கிற செம்பரம்பாக்கம் மார்க்கெட்டுக்கு வந்து வந்துருங்க. எல்லாமே லைவ் ஃபிஷ்ஷு லைவ் தான். நம்ம அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் கம்மி தான். மீனும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே இருக்குது. ஒரு சில கடையில் 1.5 கிலோ தான் இருக்குது, 2 கிலோ தான் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் என்ன கிலோ போடுறீங்களோ அந்த கிலோ வாங்கிக்கலாம் அண்ணா கிட்ட. எல்லா மீனுமே இருக்கும். ஒரு 60-70 வருஷம் உயிர் வாங்கினா இங்கே வாங்க, எல்லாம் இயற்கையா. இது எல்லா மீனுமே இயற்கையாக வளர்க்கப்பட்ட மீன், எதுவுமே வந்து நம்ம ஓனாக ஃபுட்டு போட்டு எதுவுமே பண்ணலை. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக பாசத்தை சாப்பிட்டு அப்படி வளர்ந்த மீன் தான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான மீன். சென்னையில் எங்கே இருந்தாலும் நாட்டு மீன் சாப்பிடணும் அப்படின்னா செம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் 100 ரூபாய் ஜிலேபி இது பாரு தலைவா, 200 ரூபாய் கொடுத்து வாங்க தலைவா. மீன் இருக்கு, எல்லாமே லைவ் ஃபிஷ்.
டேய் ஜிலேபி போடுறா 150 200 170 அந்த மாதிரி எல்லா மீனுமே ஏரி கோபால், ஏரி கோபால். லைவா தான் இருக்கு. எதுவுமே செத்து போன மீனே ஏரி கோபால் சாப்பிடு. கண்டிப்பா நீங்க வந்துருங்க. சாயங்காலம் மணி 12 மணி ஆச்சுனா எத்தமா செலவு பண்ற 200 300ன்னு போடு தலைவா வயிற்றுக்கு சாப்பிடு. தாய் அதனால தான் 200 தலைவா. இந்தா அதோ பாரு இருக்காங்க பாரு கட் பண்ணுறதுக்கு ஆளு. பேர்லாம் கேட்க மாட்டீங்களா? உங்க பேரு நான் பேர் கேட்க மறந்துட்டேன். 200 ரூபா தலையா கோபால். என் பேர் ஆர் பாஸ்கர். ஓகேண்ணா. உள்நாட்டு மீனவர் சங்க தலைவர். ஓ தலைவரா நீங்க? தலைவர். உங்க அருமை தெரியாம பக்கத்துல பேசிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. சுசைட் லீடரு. இந்த இடத்துல வந்து மீன் நம்பி வாங்கலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. மக்களை இருந்தால் கூப்பிடுங்க உங்கள் யூடியூப் மூலிமா. ஓகேண்ணா. ஓகே மக்களே நல்ல மீன் சாப்பிடணும்னு சொன்னால் சம்பரம்பாக்கம் பக்கத்தில் உள்ள குன்றத்தூர் சிறுகலத்தூருக்கு வாங்க. உயிர் உள்ள மீன் கண்ணு எதிராக பாருங்கள், பார்த்து வாங்குங்க. ஐஸ் மீன் இதெல்லாம் வாங்கி தின்னாதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னா நல்லா பார்த்து சிறப்பாக செஞ்சு விடுங்க. சரிம்மா நாங்கள் மீனை பாருங்கள், சூப்பராக பண்ணி தருவோம். ஓகேண்ணா. எல்லா சொசைட்டி உறுப்பினர் தான் என் மீன் விற்கிறவங்க எல்லாம் வாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாரும் ஏமாற்ற மாட்டாங்கண்ணா. அக்கா விரால் மீல்னா ரேட் எம்முட்டுக்கா? 700 ரூபாய் கிலோ. சரி, இது மார்க்கெட் வந்து தினமும் இருக்குமா? எல்லாமே உயிரோட தான் இருக்கும். எல்லாமே உயிரோட தான் இருக்குது. மீன் வந்து புறாக்காச்சின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்திருக்குல்ல அவங்களுக்கு ஒரு வாரத்தில் கொடுக்கலாம் இந்த மீனை. மீன் வந்து நல்லா குழந்தைங்களுக்கு பால் நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தவங்களுக்கு நல்லா பால் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மீன் தான் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. நாட்டு மீன் குழந்தை பிறந்தவங்களும் முதல்ல இந்த மீன் தான் கொடுப்பாங்க. இப்போ எப்படி கடல் மீன்ல வந்து பால் சுறாவோ ஆமாம் அந்த மாதிரி இது. ஆமாம் இந்த புறாக்காச்சி. ஏன்னா ஜிலேபிலாம் கொடுத்தா மாந்தம் வாயுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. மிளகு பூண்டு வச்சு குழம்பு வச்சு கொடுத்தாங்கன்னா இதில் வந்து குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அக்கா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மீனா இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மீனா இருக்கு. இதெல்லாம் என்ன மீன்கா? சரி. அப்படிங்களா? நாட்டு கெளுத்தி. சரி சரி. இந்த பெரிய பெரிய கண்டையெல்லாம் வைக்கிறாங்களா அதுலயே சின்னது. இது வளர்ச்சியே இவ்வளவுதான். ஓ சரி சரி. சரிங்கக்கா சரிங்கக்கா. ஓ நம்ம குடிநீர் தண்ணியில நல்ல தண்ணியில வளர்ற மீன் இது. சரிங்கக்கா. சரி மார்க்கெட் வந்து டெய்லி இருக்குமாக்கா? டெய்லியும் இருக்கும். டைமிங்க்கா? காலையில 6ல இருந்து நைட் 8 மணி வரையும் இருக்கும். எப்பவுமே இதே மாதிரி. சரி சரி. ஞாயிற்றுக்கிழமைனால வராங்க. சரி சரி. ஜிலேபி கண்டை. ஆமா எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய ஜிலேபி கண்டையா தான் இருக்கு, சின்னதே இல்லையா? எந்த நாள்ல வந்தா மார்க்கெட்ல வந்து நல்ல பிரைஸ்க்கு வாங்கிட்டு போலாம், நல்ல காசுக்கு ரேட்டுக்கு சீப்பா? அந்த நிறைய கிடைக்கிறதுன்னா அது அன்னைக்கு நாளை பொறுத்து தான் ஏங்கா. சரி சரி. அப்ப சம்மர்ல எல்லாம் வந்தா மீன் கம்மியா இருக்குமோ? கண்டிப்பா கம்மியா இருக்கும். சனிக்கிழமை வரலாமாக்கா? ஆனா ரேட் வந்து அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து தான். அப்ப மக்களே வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா சீப்பா வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம் போல. எல்லா நாளுமே மீன் வந்து இருக்கு. மார்னிங் 6 o'clockல இருந்து நைட் 8 o'clock வரைக்குமே சந்தை இருக்குமா. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்கக்கா, உங்களுக்கு நல்லா பார்த்து செஞ்சு விடுங்க. ஓகேக்கா ஓகே. ஆனா நத்தை வந்து எப்பவுமே கிடைக்குமா இங்க? ஆமா சீசனுக்கு ஏத்த மாதிரி வெயில் காலத்துல கூலிங்கான பொருள் நல்லா சாப்பிடலாம். வெயில் இருந்தா எந்த வேணும் சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்ப நத்தை வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. கூலிங் போறேன். சரி. இது எவ்வளவு நான் க்ளீன் பண்றதுக்குலாம்? 60 ரூபாய் ஆகும். 60 ரூபாய் ஆகும். 60 ரூபாய். 1 கிலோ வாங்கினா 60 ரூபாய் வாங்கினா 60 ரூபாய் ஆகும். ஓகேண்ணா. 3 கிலோ வாங்கினா
90 ரூபாய் 300 ரூபாய் ரவுண்டா. ஓகேண்ணா. ஏன்னா நம்ம கடிக்கிற பொருள் 10 5 அதுலதான் எங்களுக்கு வருமானம். சரி. இல்லைன்னா அது கூட சுத்தமா கிடையாது. ஓ, நீங்களே வித்து நீங்களே கிளீனும் ஆமா, பண்ணுவீங்களா? நானே பண்ணி. சரி, ஓகேண்ணா. ஏன்னா ஃபேமிலி வியாபாரம் பண்றது தனி ரேட்டு. ஃபீமேல் வாங்கி விற்கிறது வந்து நம்ம சொந்தமா விற்கிறதுல ஒரு 10 ரூபா லாபம் நம்மளுக்கு கிடைக்கும். இது இங்க நம்ம ஏரியில சம்பரம்பாக்கம் ஏரி தான். நமக்கு எல்லாமே சம்பரம்பாக்கம் தான். நீங்க வந்து புடிச்சிட்டு வர்றீங்களா இல்ல வாங்கிட்டு வந்து? புடிச்சுன்னு வரேன் நான். நீங்க நான் லைவா புடிச்சுன்னு வந்து வரேன். நண்டு நத்தை எல்லாமே சரி நம்ம கஸ்டமருக்கு தேவை. போன் வச்சா உண்டு. ஓ, சரி. ஏன்னா என்னோட சேல்ஸுக்கு ஹாப்பின்ற நம்பர்ல அதுவும் என்ன ஃபீட் பண்ணல எல்லாமே போய் எப்ப வந்தாலும் உங்களுக்கு ஃபோன் ஆமா பண்ணா ஃபோன் பண்ணலாம் கிடைக்கும். உங்க நம்பர் அப்படியே சொல்லுங்க. 90806202225. பொன்னுரங்கம். அண்ணாக்கு வந்து நீங்க செம்பரம்பாக்கம் ஏரி வந்துட்டீங்க, இந்த மார்க்கெட் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நத்தை தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணா கால் பண்ணாலே போதும், அவரு புடிச்சு உங்களுக்கு கிளீன் பண்ணியே கொடுத்துறாரு. 1 கிலோ நத்தை வந்து 200 ரூபாய், கிளீன் பண்றதுக்கு 60 ரூபாய். கிலோ வந்து 200 ரூபாய் வாங்குனீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு தனியா 60 ரூபாய். சோ அண்ணா வந்து ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணி கொடுத்துறாங்க, அவரே புடிச்சு சேல் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகேண்ணா. இங்க பாருங்களேன், இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த கேப் இருந்தாலே அது உயிரோட இருக்குன்னு அர்த்தமா. இங்க பாருங்க, இந்த கேப் இருந்தாலே அது உயிரோட இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே மூவ் ஆகுது. செம்மையா இருக்கு பாருங்க. 1 கிலோ வந்து 200 ரூபாய். இப்ப வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியானது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே உயிரோட இருக்குங்க. முக்கியமா நாரோட ஃபேப் வந்து பிளாண்டிங் அதிகமா இருக்கு. ஆனா நல்லா இருக்கும். அது கறி மாரி தான். நத்தை கறி புரியல. ஒரு பறவை நத்தை வந்து நல்லா சாப்பிடும். அந்த கறியும் சாப்பிடலாம். நல்லா தான் சாப்பிடும். வேற எது சாப்பிடாது. இது சுத்தமா இருக்காது. ஏன்னா இதோட வேர் நத்தை சாப்பிடுற சீசன்ல தான் வரும். அந்த சீசனுக்கு இல்லைன்னா அது வராது. பிளாங்கிஸ்ல வந்து அந்த பறவை ஊக்கல்னு சொல்லுவாங்க. அது பேர் பிளாக். அந்த பறவை வரும்போது நத்தை வந்து இருக்காது. அந்த சீசனுக்கு இருக்காது. ஏன்னா அது மிஸ் ஆயிடும். அதனால அது எந்த மாசம் அந்த மாதிரி? இந்த சித்திரை மாசத்துக்குள்ள முடிச்சிடுவாங்க. ஓ, சித்திரை மாசத்துக்குள்ள அந்த இது வந்துரும். ஏன்னா அந்த சீசனுக்கு அதுதான் ஒரு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ஓகேண்ணா. நண்டு, பூண்டு, தக்காளி, இஞ்சி போட்டு அரைச்சிட்டு இந்த ஓடோட நண்டு ஒரு கொழுப்பு சூப்பு வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நண்டு நீங்க சேல் பண்றீங்க? ஆமா, சேல்ஸ். சரி. சூப்ல வந்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு டப்பால போட்டுட்டு ரெசிபி பண்ணி தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு சூப் செஞ்சு சாப்பிடணும். சூப்புக்காக. சரி. ஆமா, எப்ப கேட்டாலும் எப்பவுமே நம்ம கஸ்டமர் அதுதான் எனக்கு தேவை. ஓகேண்ணா. கால் பண்ணி சொல்லிட்டா நீங்க ரெடி பண்ணி வச்சிடுவேன். சரி. சூப் வேணும்னா சூப் ரெடி பண்ணுவேன். மசால் பின் வேணும்னா மசால் செஞ்சுவேன். ஓகே. எல்லாமே நம்ம பக்காவா செஞ்சு கொடுப்பேன். சரிங்க. ஏன்னா என் கஸ்டமர் இப்ப வந்து போனாரு, அவர் வடபுத்தவர் தான். அவரு மீனுக்கும் பேரம் பேசல, நண்டுக்கும் பேரம் பேசல. அவர் தான் நண்டி வாங்கிட்டு போனாரு. ஏன்னா கரெக்டான காசு கொடுத்துருவாங்க. எனக்கு வேணுமான காசு அதான். கண்டா உயிரோட கண்டவா. இல்ல மீன் கண்ட காலையில வரணும் இருக்கலாம். பெரிய மீன் முள்ளே வராது. சின்ன மீன் வேணா ஓகே முள்ளே வரும். ஆமா. இது எவ்வளோண்ணா? இதுவும் 200 ரூபா, இதுவும் 200 ரூபா. ரெண்டுமே 200. ஆமா, இப்போதைக்கு ரேட்டு அப்படிதான் இருக்கு.
மீன் கிடைக்கல. தோல் உரிக்கணுமா? இது என்ன மீன்க்கா? கெழுத்திமா. கெழுத்தி எவ்வளோக்கா கிலோ? 200 ரூபாய். எந்த மீன் எடுத்தாலும் 200 ரூபா தானா? கெழுத்தியாக்கா இது? வாழை இல்லையா இது? வாழை மீன் தானே இது? கெழுத்தினா கெழுத்தி வவாலே, கெழுத்தி வவாலே. ஆனா கெழுத்தி வவாலாம் அதே 9 நாட்டு கழிவு அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கல. ஆனா கெழுத்தி வவாலாம், கெழுத்தி வவாலாம். மீன் இல்லை போய் வந்தா யாருக்கு மீன் ஏர்ல கடத்தான் போய் வந்து வரங்க வந்து ஏர்ல போய் நீங்க டப்பால ஏன் உயரீங்க ஏர் ஏன் இதா மீன் வித்துறியா? பாரு நல்லா மீன் வித்துட்டா? ஆட்டோ வித்தற ஒரு நாளைக்கு மொத்த 3 பேர் சாமியை கூட்டிட்டு போங்க போட்டா மீன் மேல போட்டா பொட்டை அத்தியா லேட் பண்ணி அப்படியே போய் வா போ உயிரோட இருக்குது பேர் ஓட உயிரோட பேர் பேர் கிளம்பி பேர் எல்லாம் உயிரோட போடுங்க. அம்மா உயிரோட இருக்குது எதுவுமே செத்து போல இது பாரு இப்பதான் வந்தது எங்கிட்ட எங்க செத்து போன மீன் இருக்குது ஆனா எல்லாம் இப்ப வந்து மீன் எதுவும் செத்து போன மீன் அதிகமா வரா ஒன்னும் ஆகாது சின்ன மீன் இல்லம்மா இதுதே இல்ல ஒரு மீன் எவ்வளோக்கா ஜிலேபி? 250 100 250. உயிரோட இருக்கானா? 200 கிலோ 250ங்க. அத தெளிவா சொல்லுங்க. அவங்க கிலோ 2 கிலோ 250. அதை சொல்லுங்க. 2 கிலோ 250. அது 1 கிலோ 100 ரூபாய். 1 கிலோ 100 ரூபாய். விட்டுறது காலை எங்க இருக்கு? காசு போட்டலாம் மீன் இதெல்லாம் நேரம் போறேன் ரோகு கட்லா. எவ்வளோண்ணா அது? எவ்வளோண்ணா? 300 பார்த்தா என்ன
கொடுப்பா கவர் இருக்கு போடுங்க அதான் போடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை மார்க்கெட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.